வணக்கம் உறவுகளே, எப்படி சுகமாக இருக்கின்றீர்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இன்று நான் ஒரு வித்தியாசமான ஒரு டிரைவ் வந்து போகிறதுக்காக வலிக்கின்றேன். இங்கே சிட்னியில் இன்றைக்கு கொஞ்சம் குளிர் தான். இன்றைக்கு டெம்பரேச்சர் வந்து 7 டிகிரி செல்சியஸ் அப்படி இருக்குங்க. என்ன பார்க்க தெரியுதானே, சரியா எல்லாம் கவர் பண்ணி தான் இருக்கிறேன். இங்கே இப்படி தான் இறங்கி நடக்க போகிறேன். அப்படி இருந்தும் நான் ஒரு டிரைவ் வந்து வழி கேட்குறேன். இது வந்து சொல்கிறது ரேடியோ ஆப்ரேட்டட் கார்ஸ், சின்ன ஹாபியாக செய்கிறது. அதே மாதிரி பிஎம்எக்ஸ் பைக் ரைட், அப்படியான சில ஹாபீஸை தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு டிரைவாக இருக்கும். என்னோட தொடர்ந்து இணைஞ்சிருந்து பாருங்கோ. நல்ல ஒரு சின்ன ஒரு பதிவாக தான் போடுறேன். முழுக்க பாருங்கோ, ஸ்கிப் பண்ண பாருங்கோ, நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை பாய். இங்கே பாருங்கோ, ஒரு வித்தியாசமான டிரைவ். ஒரு இந்த கார்களெல்லாம் அங்கே தான் போய் வந்து கொண்டிருக்கணும். அந்த பிஎம்எக்ஸ் ட்ரெக் வந்திருக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஒன்று முடிந்திருக்கு. எனிவே நாங்களும் போய் பார்ப்போம். நான் இந்த அதுலேயும் ஒரு கார் ஒன்று வந்து கொண்டிருக்கு. இது கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு டிரைவ் உண்டு. ஒரு சரியான நேரோவாக இருக்கும். மற்றது ஸ்பீடாக ஓடுவினம். ஃபன்னுக்கு ரைட் பண்ணுறாக்கள் இதில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறபடியாக ஒரு வித்தியாசமான ஒரு டிரைவாக இருக்கும். நான் வழியில் போகிறேன். ரெண்டு பக்கம் பார்த்துட்டு கொள்வேன். ஏன்னா இதுக்குள்ளே எல்லோரும் ஒரு ஃபன்னுக்கு ஓடுறாக்கள் வரபடியாக ஒரு வித்தியாசமான ஒரு ரைடாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஓட விரும்பல. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடுவோம். பார்த்தீங்களா, இது வந்து எங்களோட வீட்டை இருந்து ஒரு 5 to 10 minutes டிரைவ்லான் இருக்கும் இந்த இடம். ஒரு வித்தியாசமான இருக்கும். அதான் ஒரு வித்தியாசமான ஒரு கண்ட்ரி ஃபீலிங் கொண்டு எடுத்த மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த இடத்த இன்றைக்கு வந்து நான் தனியாக தான் வந்திருக்கிறேன். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து பேஸ்பால், மற்றது பிஎம்எக்ஸ் பைக் ஓடுறது, மற்றது என்ன பேர் காஸ், ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய காஸ், சின்ன கேம்ஸ், இவன் அப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். முதல்ல நாங்கள் இது பாருங்க, இதில் பார்க்க தெரியுது பிஎம்எக்ஸ் ட்ராக்கிங்கால் ரைட்டில் இருக்குது. ஃபீல் ஃபார் ரேடியோ கண்ட்ரோல் காஸ். முதல் வந்து பிஎம்எக்ஸ் இதை போய் பார்ப்போம். ஏனென்றால் அங்கே இன்றைக்கு இது ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. ஆட்கள் கன பேர் அங்கே இருந்து வந்து கொண்டு இருக்கணும். போய் பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, தொடர்ந்து பாருங்கோ. இங்கே கணக்கு காசு இருக்குது தான். இங்கே எல்லாம் தூரத்திலேயே பார்க் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறோம். நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒன்று நடந்து கொண்டு இருக்கீங்க. என்னட்ட எனக்கும் தெரியாது. நான் சும்மா ரெண்டமாக வந்தேன். நான் இன்றைக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம். நிறைய காசு காப்பாக்க நேற்று. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நிறைய கார் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நடந்துகிட்டு. நிச்சயமாக இவ்வளோ காசு நான் ஒரு நாளும் கண்டில்ல. இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது தான். இந்த இதுதான் காசல் ஹில் பிஎம்எக்ஸ் கிரவுண்ட் இருக்குது. வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இங்கே தான் இந்த மேட்ச் நடந்து கொண்டு இருக்கு. அதான் இந்த ஆக்கள் வந்திருக்குன்னா உண்மையாக பிஎம்எக்ஸுக்கு இல்லை, இந்த சொக்கர் மேட்ச் நடக்குது. வாங்க நாங்கள் அதையும் மேலால் பார்த்துட்டு அப்புறம் பிஎம்எக்ஸ் ட்ரக்கை போய் பார்ப்போம். பார்த்திங்களா, இல்லை சொக்கர் மேட்ச் நடக்குது. கிட்டத்தட்ட எத்தனை 1 2 3 4 5 6 7 மேட்ச் ஒரு நாளில் நடந்து கொண்டிருக்கு. பெரிய ஒரு கிரவுண்ட். அதான் இந்த அவ்வளோ சனம் நிற்கணும். பார்வையாளர்கள் இல்லை, எல்லோரும் பிளேயர்ஸாக தான் இருக்கிறோம். இதற்குள்ளே நல்லா இருக்கு. ஒற்றையடி பாதையிலே, இந்த ஒற்றையடி பாதைக்குள்ளால நான் போகணும். இதில் போகலாம் தானே, பார்ப்போம். இதுக்குள்ள ஸ்டீப்பாக இருந்தாலும் ஆனால் போகலாம். அந்த இருக்குது இதுக்குள்ளால் பூந்து போகலாம்.
ஆவா ஊ இதெல்லாம் எப்படி வருது இதால போகும் இங்கே பாருங்க சின்ன ஒரு குட்டி கல்வெட் மாற்றிட்டேன் இறங்கின பிறகு மாற்றிட்டேன் கரை விட்டு இறங்கின பிறகு கொஞ்சம் வெயிலாக இருந்தபடியாக எல்லாம் மாற்றிட்டேன் வந்தாச்சு இந்த BMX பைக் ட்ரெக்குக்கு வந்தாச்சு இது இன்னும் ஒரு டைம் இருக்குது நல்ல இடம் அது நாங்கள் இன்னும் நாளைக்கு போய் பார்ப்போம் அதனால் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இட் இஸ் வாட் அ பியூட்டிஃபுல் ட்ரெக்கெல்லாம் இப்படி வந்து இவ்வளோ நல்லா இருக்குது நல்ல வடிவாக இருக்குது அப்படி ரோலை மாதிரி ஏறி இறங்கக்கூடிய மாதிரி சரி இருக்குண்ணா நல்ல வடிவாக இருக்குது ஆனால் இன்றைக்கு ஆட்கள் இல்லை அவ்வளோ பெருசாக நானும் ஒருக்கா இந்த ட்ரெக்கில் ஓடிக்கிறேன் பைக்கை கொண்டு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருக்கும் நல்லா இருக்கு இந்த காசல் ஹில் BMX பைக் ட்ரெக்குன்னு போட்டிங்கண்டா கூகுள் பண்ணிங்கண்டா வரும் நல்லா இருக்குங்க பாருங்க அதில் ஃபாஸ்ட்டாக ஓடைக்குள்ளே அப்படி அந்த சூப்பர் எலிவேட் பண்ணியிருக்கணும் இது அசால்ட்லாம் இருக்கணும் முழுக்க வீடு காசல் ஹில் BMX கிளப் த ஓல்ட் ஸ்போக் நல்லா இருக்குண்ணே வாட் அ பியூட்டிஃபுல் ட்ராக் சைக்கிள் இதுவும் போட்டிருக்கணும் லைன் மார்க்கிங் அடித்து நல்லா செய்திருக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒன்று ஓடிக்கொண்டு வர்றா அந்த BMX சரியான பைக்கும் இருக்கணுங்க ஒரு ஆள் ஓடிக்கொண்டு வரா லைட்ஸ் இரவில் வரைக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இரவில் லைட்டிங்ஸ் போட்டு நல்லா இருக்கும் இரவில் ஓடிக்குந்தா look at this நல்லா இருக்குன்னு வாங்க இப்போ நாங்கள் வந்துட்டோம் மேலுக்கு ஏறி பார்ப்போம் இதில் வந்து ரிமோட்டால் காரை ஆப்ரேட் பண்ணி சும்மா டாய்ஸ் கார் தானே ஆப்ரேட் பண்ணி ஓடுறது தான் இந்த இடம் நாங்கள் முதல் பார்த்த மாதிரி தான் அந்த ரேஸ் ட்ராக்கும் வந்துருக்கு மேலே ஒரு குட்டி கார் ஓடுது பாருங்க ஒரு ட்ராக் கொண்டு ஒரு 4 ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் இங்கே இதில் அழகான ஒரு அமைதியான ஒரு ரிசர்வ் ஒன்று இருக்குது ஆஃப் ரோட் ட்ரக் நல்ல வடிவாச்சு இருக்கணும் இந்த அதில் ஒரு இன்றைக்கு அநேகமாக கனவேர் நின்று ஓடுவினோம் இன்றைக்கு ஒரு ஆள் இந்த கார் மட்டும் ஓடிக்கொண்டு தெரியுது நல்ல வடிவான ட்ரக் நல்ல வடிவாக அமைக்கப்பட்டிருக்கேன்னு இந்த ட்ரக் டிசைன் நல்ல வடிவாக இந்த பம்ப பார்ஸ் போட்ட மாதிரி ரெண்டு பக்கம் இந்த போது நல்ல வடிவாக ரிமோட்டில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு தான் அதில் அவ்வளோ போய் இது கம்ப்யூட்டரில் பார்த்துருப்போம் மவுஸால் ஆப்ரேட் பண்ணுறது ஆனால் இது வந்து ரியலாக வந்து செய்திருக்கணும் மேலுக்கு நின்று தான் நான் ஆப்ரேட் பண்ணுறார் இந்த ரேம்புக்கு தான் ஏறி கொண்டிருக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் எனக்கு பக்கத்தில் இருந்து தான் ஆப்ரேட் பண்ணி நினைக்கிறார்